ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் இந்த உருளைக்கிழங்கை ஃபர்ஸ்ட் வந்து தோல்லாம் நல்லா நீக்கிட்டு அதை வந்து சீவி எடுத்துடலாம். இப்படி வந்து 3 உருளைக்கிழங்கே நல்லா தோலை நீக்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கை வந்து டைரெக்டாக வந்து சீவி போட போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தோல் நீக்கிறதுக்கு எடுத்து அந்த பீலரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 3-in-1 கட்டர் வந்து கடையில் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே சீப்பு தான், 25 ரூபாய் தான் ஆகுது. இதில் வந்து 3 இது இருக்குது. இதில் வச்சு நம்ம வந்து தோல்லாம் நீக்கலாம், அப்புறம் வந்து சிப்ஸ் போடலாம். இதுலேயும் வந்து சிப்ஸ் போடலாம். அப்புறம் வந்து இது வந்து கேரட்லாம் துருவுறதுக்கு அப்படி வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 25 ரூபாய் தான். நீங்கள் வந்து ஏதாவது ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதை வச்சு நல்லா வந்து தின் ஸ்லைசஸாக வந்து சீவி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தின்னாக வருது. இப்படி வந்து 3 உருளைக்கிழங்கே நல்லா சீவியாச்சு. இதை வந்து இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வரும். அதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நல்லா வந்து நம்ம கழுவும் போது இதிலேருந்து ஒயிட் கலரில் ஸ்டார்ச் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இதை வந்து ஒரு 2-3 தண்ணியில் கழுவிடலாம். இப்படி வந்து டேப் வாட்டரில் வச்சு நல்லா வந்து அதை கழுவி எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு 3/4 அளவு தண்ணி ஃபில் பண்ணி அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த தண்ணியில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை லைட்டாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிட்டு இப்போ இந்த தண்ணியையும் வெளியே வடித்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இப்படி வந்து டிஷ்யூ பேப்பர், ஏதாவது பேப்பர் டவல் விரித்து அதை வந்து ஒன்றா வந்து அந்த சிப்ஸை வந்து தனியாக வைங்க. இதை இப்படி வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பர், ஏதாவது பேப்பர் டவல் ஏதாவது வச்சு நல்லா வந்து அதை ட்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்படி வந்து எல்லா சிப்ஸையும் வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃபேனுக்கு கீழே வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமே வந்து ட்ரை ஆகிரும். இன்னொரு வேளை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு காட்டன் கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, நான் ரொம்ப ட்ரை ஆகணும் பார்த்துக்கோங்க. ஒரு தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகிரும். அப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைசஸையும் இப்படி வந்து ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 by 1 இந்த ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோஸை வந்து ஆட் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுட்டு அப்புறம் வந்து லோ ஃப்ளேமுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து அப்படியே அடங்கி வரும். அப்போ வந்து நல்லா அது வந்து சிப்ஸ் வந்து ஃப்ரை ஆகிட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை எடுத்துடலாம். ஆயில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடுங்க. வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படியே மீதி உள்ள சிப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
எல்லா பொட்டேட்டோஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா சிப்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர் கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அதில் உப்பு தூவலாம் தேவையான அளவு. கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக மிளகு பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.